தமிழகத்தின் தொழிற்சாலைகள் மற்றும் முதலீடுகள் குறித்து திமுகவினர் மீண்டும் தவறான கருத்துக்களை தெரிவித்த போது குறுக்கிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 85,523 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்தது என்றும் இது 193.45% வளர்ச்சி என்றும் தெரிவித்தார். In the meantime, I have some numbers to dole out. தொழில்துறைக்கான கொள்கை விளக்க குறிப்பில் 10ஆம் பக்கத்தில் வந்திருக்கிற சில குறிப்புகளை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏப்ரல் 2011 முதல் மார்ச் 2016 வரையிலான காலகட்டத்தில் கூடுதலாக ஈர்க்கப்பட்ட அந்நிய முதலீடு 85,523 கோடி ரூபாய் ஆகும். மே 2011 மார்ச் 2016 வரையிலான காலகட்டத்தில் அந்நிய நேரடி முதலீட்டின் வளர்ச்சி இதுவரை இல்லாத அளவிற்கு 193.45% எட்டி புதிய சாதனை படைக்கப்பட்டது என்று கொள்கை விளக்க குறிப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய மாநிலங்களில் முதலீட்டுக்கு உகந்த சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் மற்றும் இந்திய அரசின் வணிகம் மற்றும் தொழில் அமைச்சகத்தைச் சேர்ந்த தொழில் கொள்கை மற்றும் மேம்பாட்டுத்துறை வெளியிட்ட பல்வேறு புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது.